சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மாசுபாடு அல்லது மறுசுழற்சிக்கு அப்பாற்பட்டது. நாம் எதிர்கொள்ளும் நெருக்கடியின் ஆழமான காரணங்களை புரிந்துகொள்வது பற்றியது. முக்கிய குற்றவாளி மக்கள் தொகை வெடிப்பு. மக்கள் தொகை அதிகரிப்பால் அடிப்படை தேவைகளுக்கான தேவை உயர்ந்து இயற்கை வளங்கள் விரைவாக குறைந்து மாசுபாடு அதிகரிப்பதற்கு வழிவகுக்கிறது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் ஆயுட்காலத்தை அதிகரித்துள்ளன, ஆனால் பிறப்பு விகிதம் குறையவில்லை. இதன் விளைவாக நமது கிரகம் இந்த மிகப்பெரிய மக்கள் தொகையை தக்கவைக்க போராடி வருகிறது. நாம் இப்படியே தொடர்ந்தால் சுற்றுச்சூழல் நம்மை ஆதரிக்க முடியாத ஒரு காலம் வரும். இயற்கை வளங்கள் மீதான அழுத்தம் மீள முடியாததாகிவிடும். ஆனால் எங்களுக்கு தீர்வு தெரியும். ஒரு சிறிய குடும்ப முறையை ஏற்றுக்கொள்வது. குடும்ப கட்டுப்பாடு மற்றும் பிறப்பு கட்டுப்பாடு ஆகியவை நிலையான எதிர்காலத்திற்கு முதன்மையான முன்னுரிமைகளாக மாற வேண்டும். சீனா போன்ற நாடுகள் கடுமையான நடவடிக்கைகள் பலனளிக்கும் என்பதை காட்டியுள்ளன. தாமதமாகிவிடும் முன் செயல்பட வேண்டிய நேரம் இது. மக்கள் தொகை கட்டுப்பாட்டிற்கு முன்னுரிமை அளிப்போம். எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான கிரகத்தை உறுதி செய்வோம்.